ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பேச்சுலர்ஸும் பிகினர்ஸும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் ஒரு மேட்சிங்கான குழம்பு இது. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போயிட்டு இது நல்லா பொன்னிறமாக சவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கி வர நேரத்திலேயே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக சவந்து வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளி பேஸ்ட்டை மட்டும்தான் நான் இப்போதைக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும். அது இல்லாமல் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இப்போவே சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடுவோம். இந்த தக்காளியோட கலர் நல்லா மாறி வரணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறது கலர் வந்து லைட்டாக இருக்குல்ல, தக்காளி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது நல்லா இந்த தக்காளியோட கலர் நல்லா டார்க்காக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக இருந்ததுன்னா அதை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளியில் புளிப்பு இருக்குன்றதுனால நம்ம குழம்பு மிளகாய் தூள் இந்த அளவுக்கு சேர்த்தாதான் இந்த தக்காளி தொக்கோட டேஸ்ட்டு நல்லா காரமும் ஈக்குவலாக நமக்கு வரும். இல்லைன்னா புளிப்பு தன்மை நமக்கு அதிகமாயிடும். குழம்பு மிளகாய் தூள் இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை நம்ம அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஈரப்பதத்திலே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுருக்கலாம். வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம். இந்த தக்காளி இந்த மிளகாயோடு சேர்த்து நல்லா நெடியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் வந்து இதில் தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜார் அலசி சேர்த்தோம் பாருங்கள், அந்த தண்ணியோடவே இதை நான் கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்கிற நேரம் நம்ம ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே சவக்க விடலாம். இந்த குழம்பு நல்லா திக்காக அப்படியே கொதிச்சு சவந்து வரணும். அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும், நம்ம வெளியே எங்கன்னா வெளியே ட்ரிப் போகிறதா இருந்தாலும் இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. காலையில் செஞ்சால் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெயும் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கும். அது இல்லாமல் நம்ம இதை நல்லா செவந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதனால் இந்த தக்காளி தொக்கு ரொம்ப சுலபமாக கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு செவக்க இந்த தக்காளி தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நான் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு செவக்கணுமோ அந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.